டியூஸ்டே மார்னிங் 5 மணிக்கு எழும்பிட்டேன். ஏன்னா என்னோட பொண்ணுக்கு சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஹஸ்பண்டுக்கும் டியூட்டிக்கு போகணும். ஸோ சீக்கிரமாகவே பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் கறியும் ஆப்பமும் சப்பாத்தியும் தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு முட்டையை வேக வைக்கிறேன். அதே டைம் 3 உள்ளியும் எடுத்து தோலை நல்லா உரிக்கிறேன். இந்த முட்டை கறிக்கு வெறும் உள்ளி மட்டுமே போதும். உள்ளி தோலை எடுத்ததுக்கப்புறம் அதை கழுகிட்டு 2ஆக கட் பண்ணி வைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிஞ்சதும் நம்ம உள்ளியை கட் பண்ணோன்னா கண் எரிக்காது. நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசையணும். நான் வெறும் ஆட்டாவும் உப்பு மட்டுமே சேர்த்துக்கிடுவேன். அப்புறமா தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிடுதேன். இந்த பிசைஞ்ச மாவை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிடுதேன். அடுத்ததாக எக்கரைக்கு உள்ளியை கட் பண்ண போகிறேன். நேரமே 2ஆக கட் பண்ணி வச்சுருந்ததுனால கண் எரிக்கலை. ஸோ ஸ்பீடாக கட் பண்ண முடிஞ்சுது. இப்போ சப்பாத்தி செய்ய போகிறேன். ஏன்னா எனக்கு சப்பாத்தி ரெடி பண்ண 2 அடுப்பு தேவைப்படும். என்னோட சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் பொண்ணுக்கும் இது ரொம்ப நல்லா பிடிக்கும். ஹார்டாகவே இருக்காது. நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே இப்படி தான் சப்பாத்தியை சுடுவாங்க. அவங்களும் சப்பாத்தி மாவு பிசையும்போது உப்பு மட்டும் அந்த மாவில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை பார்த்து கற்றுக்கிட்டேன். சப்பாத்தி முடிஞ்சதுமே எக் கறியை ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக எண்ணெயில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டதுக்கப்புறமா ஆனியனை போட்டு நல்லா மூடி வச்சு குக் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோட பொண்ணு லஞ்சுக்காக ஆப்பம் கேட்டிருந்தா. ஸோ அவளுக்காக நான் ஆப்பமும் சுட்டு எடுக்கிறேன். நெக்ஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சுது. பிரேக்ஃபாஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கும் பொண்ணுக்குமே கொடுத்துட்டேன். அப்புறமா ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு கிளம்பிட்டாரு. என்னோட பொண்ணுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சதும் அவளை ஸ்கூலுக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்னோட இந்த சிம்பிள் மார்னிங் ரொட்டீன் vlog பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.